வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அது பார்த்தீங்கன்னா, எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்போ என்னதான் நம்ம நியூ எரால என்டர் ஆனாலும், நம்மளுடைய ஓல்டு மெத்தட்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அதே தான் திருப்பி திருப்பி ஒரு சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு ட்ரெடிஷனில் ஓல்டு விதமான ஃபேஷன் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி ஃபேப்ரிக் வருது, அதே மாதிரி டிசைனில் வருது. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் தானே, ஒரு நம்ம நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே. பட் இன்னைக்கு நான் வாசித்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓல்டு மெத்தடில் எப்படி, அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம ஒரு குழந்தைய நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அவங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு அதட்டி, அதாவது ஒரு அன்பாக சொல்லியிருப்பீங்க. அன்பாக சொல்லிவிட்டு அதுவும் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கொஞ்சம் அதட்டி சொல்லியிருப்பீங்க. அப்பவும் கேட்கல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அடிச்சிருப்பீங்க. அப்படி தானே? அது பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி தானே? இன்னும் ஒரு கட்டம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கூலில் நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசுனாங்க. அப்போ கூட நம்ம பேரண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டீச்சர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நீ தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் இருக்குது. அப்படி தானே? இதை ஏன் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சிங்கப்பூரில் இப்போ ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பழையபடி, அதாவது பழங்காலத்தில் நம்ம ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனை அவங்களுடைய ஒழுக்கத்தை, டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அகடமிக்ஸ் இல்லை, அண்டர்லைன், இது அகடமிக்ஸில் அவங்க படிக்கலைன்னா அடிங்க அப்படின்னு சொல்லி ரூல் கொண்டுட்டு வரல. டிசிப்ளினை நம்மளால் ஒருவேளை ஒழுங்குபடுத்த முடியாத பட்சத்தில் நீங்கள், அதாவது டீச்சர்ஸ், நீங்கள் குழந்தைகளை அடிக்கலாம் யூஸிங் கேன். அதாவது என்னென்னா, பரம்பு குச்சியில் நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை நல்ல டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம ரீட் பண்ணி பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைக, அது எஸ்பெஷலி பாய்ஸ், அவங்களுடைய, அதாவது அந்த சிங்கப்பூர் சட்டத்தின்படி 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற கேர்ள் சில்ட்ரனை அவங்க அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு திங். பாயாக இருந்தாங்க அப்படின்னா எல்லா பாய்ஸையும் எல்லா டீச்சர்ஸும் அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அதாவது 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பாய்ஸுடைய ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய டிசிப்ளினை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த டிசிப்ளின் அப்படின்னோடனே நான் உட்கார சொன்னேன் அவங்க உட்காரல, நான் அந்த புக்கை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அவங்க எடுக்கலை, அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. அவங்க சீரியஸாக என்ன மாதிரி இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீரியஸ் புல்லிங், அதாவது யாரையாவது ஒருத்தவங்களை பாடி ஷேமிங்கோ இல்லை அவங்கள வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது, அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பியர் குரூப் பிள்ளைகளையோ இல்லை பசங்களையோ, இல்லை கிட்டத்தட்ட ரேகிங் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ரேகிங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, இது 9 இயர்ஸ் குழந்தைகள்ல இருந்தே சொல்கிறாங்க. 9 இயர்ஸ் ஒரு பாய்க்கு ரேகிங் அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் தெரியாது. அப்போது இது என்னன்னா, அடுத்தவங்களை நம்ம கீப் ஆன் புல்லிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலோ, எஸ்பெஷலி புல்லிங்கிறது டைரக்டாக வெர்பல் புல்லிங் அலாங் வித் சைபர் புல்லிங். ஒருத்தவங்களுடைய பேச்சு அதாவது நான் யாரையாவது ஒருத்தவங்களை நான் பேசுகிற பேச்சு என்னோட பியர் குரூப்பில் இருக்கிறவங்களையோ, என்னுடைய சீனியரையோ, ஜூனியரையோ, டீச்சரையோ, எல்டர்ஸையோ யாரையாவது பாதிக்கிற பட்சத்தில் அந்த குழந்தை இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு தகுதியானவங்க. என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு எப்படி தகுதியானவங்க அப்படின்ற மாதிரினா, இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், எடுத்த உடனே அடிங்க அப்படின்னு சொல்லி அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் சொல்ல வரல. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதாவது யூஸ்வலாக இப்போ இந்தியன் ஸ்கூல்ஸ்லேயுமே நம்ம செய்கிறது தான். அதாவது ஏதாவது ஒரு குழந்தை டிசிப்ளின்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த இது போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம வெர்பலாக ஃபஸ்ட்டு சொல்லி பார்க்குறோம், சொல்லி பார்த்து கண்டித்து பார்க்குறோம். அப்பவும் சரி பண்ணல அப்படின்னா ஒரு 3 or 4 கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமும் சரியாகலைன்னா பேரண்ட்டையும் இன்வால்வ் பண்ணி கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறமும் அவங்களால மாற முடியாத பட்சத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா,
ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீ வந்து ஒன்லி எக்ஸாம்ஸ் மட்டும் வந்து நீ டைரெக்டாக உன்னோட டைம் டேபிள் படி நீ எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. பட் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ இடங்கள்ல நம்மளே யோசிச்சிருக்கோம். அப்படிதானே? பேரண்ட் வந்து என்னதான் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ ஸ்கூல் வந்து அடிச்சிருச்சுன்னா கம்ப்ளைண்ட்டுக்கு போனால் கூட ஏதாவது ஒரு கட்டத்தில் சில பேரண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா அடிங்க, முட்டிக்கு கீழே அடிங்க, நீங்கள் அடித்தா தான் அவன் கேட்பான், அடித்தா தான் அவன் கேட்குறா, நம்ம அன்பா சொன்னாலாம் என் பிள்ளைகிட்டலாம் வேலை நடக்காது அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ரூல் வந்து பார்த்தீங்க, சிங்கப்பூரில் கொண்டு அந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீப் ஆன் கவுன்சிலிங் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டில் தே ஆர் டூயிங். அவங்க திருப்பி திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் அவங்க வந்து ஒரு சைபர் புல்லிங்கில் ஈடுபடுறாங்க, இல்லை வெர்பல் புல்லிங்கில் ஈடுபடுறாங்க, எல்டர்ஸை ப்ராப்பராக வந்து மதிக்காமல் புல்லிங்கில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தை நீங்கள் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள நீங்கள் பெரம்பு கேன் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள அடிக்கலாம். அப்படி அடிக்கணும், வேற வேற வழியே இல்லை, அடிக்கிற இதுல தான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல தான் அந்த குழந்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எப்படி நடக்கணும், எந்த டீச்சர்னால அடிக்கலாமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. டிசிப்ளின் கமிட்டின்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து முதவே அது அதாவது எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு அகடமிக் இயர் எண்ட் ஆகும் போதே நெக்ஸ்ட் இயருக்கு அந்த அகடமிக் இயர்ல ஸ்கூலுக்கு கம்மிங் அகடமிக் இயர்ல ஸ்கூலோட டிசிப்ளின் கமிட்டி யாரு, அதுல பிடி டீச்சர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதை தாண்டி கோஆர்டினேட்டர்ஸ் இந்த மாதிரி அது ஸ்கூல் வந்து டிசைட் பண்ணி இவங்க தான் வந்து எங்க ஸ்கூலுடைய டிசிப்ளின் கமிட்டின்னு சொல்லி முதவே வந்து ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுடைய ஹையர் டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணணும். அதுல அவங்க வந்து கவுன்சில் அந்த பர்டிகுலர் குழந்தைய வந்து கீப்பான் இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு, நாங்க எல்லா வகையிலையுமே முயற்சி பண்ணிட்டோம், வேற வழியே இல்லை, அடிச்சாதான் இது பண்ணியும் போல அப்படின்னு அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும் போது அதை யாரு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் வந்து அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணிட்டு அது என்ன சொல்றது, ஒரு குரூஷியல் பனிஷ்மெண்ட், இதுதான் எண்டு, இதுக்கு மேல அடிக்காட்டி இந்த குழந்தை வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேரண்ட் வந்து நீங்க அப்போஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துட்றாங்க, டிஃபரெண்ட் கவுன்சிலிங் செஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, வேற விதமான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து பார்க்குறாங்க, மைண்டை காம் பண்றதுக்கு எல்லாமே கொடுத்து பார்க்குறாங்க. பட் அதுக்கப்புறமும் ஒரு சில கேரக்டரை மாற்றவே முடியாதுன்ற பட்சத்துல தான் நாங்கள் இந்த இதுக்கு வர்றோம் அப்படின்னும் போது பேரண்ட் ஆல்சோ ஹேஸ் டு பி அக்ரி. ஸ்கூல் என்ன சொல்லுதோ அதை பேரண்ட்டும் அக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அந்த அடியும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதாவது அவங்க அந்த அடிக்க கேனுன்னு சொல்லும் போது பெரம்பு, அப்ப பெரம்புன்னு சொல்லும் போது அடிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அவங்க ட்ரெஸ் மேலதான் அந்த அடி வந்து படணும், முட்டிக்கு கீழே தான் அடிக்கணும், 3 முறை தான் வந்து அடிக்கணும். அதுவும் அந்த டிசிப்ளின் கமிட்டியில பிரின்சிபல் வந்து யாரை வந்து அசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க அடிக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ப இது ஏன் மேம் இது இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்ப யாருமே எந்த குழந்தையுமே வந்து அடிங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது, ஸ்கூல்ஸ் வந்து இது எதுக்கு எனக்கு இந்த ரிஸ்க், நான் உங்க பிள்ளைக்கு நான் நல்லதுதான், ஏன்னா பேரண்ட் வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத பேரண்ட்டுக்கு தெரியாது. அப்படிதானே? குழந்தை வந்து அதை கொஞ்சம் அரைகுறையா சொல்லும், சில குழந்தைங்க அப்படியே கேப்சர் பண்ணி சொல்லும், உள்ளதை உள்ளபடி சொல்லும். சில குழந்தைங்க வந்து அவங்க பார்த்த கார்ட்டூனோ இல்லை அவங்க பார்த்த ஃபிலிம் அப்படியே ஒரு மாதிரி நரேட் பண்ணி சொல்லிடும். அப்போ அந்த பேரண்ட்டுக்கு வந்து கிளியரான பிக்சர் கிடைக்காது. ஆனால் அதுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பேரண்ட் வந்து உடனே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி இல்லை அடுத்த நாளே வந்து கத்தி ஒரு பெரிய ட்ராமாவே வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூலுக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை, பேரண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் பேசலை. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு குழந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்கள இப்ப நம்ம வந்து பழங்காலத்துல சொல்லுவோம்ல, 5ல் வளையாதது 50ல் வளையாது. அப்போ நம்ம எந்த இடத்துல திருத்துற பக்குவத்துல இருக்கும் போது நம்ம பேசணும், ஸ்கூலும் பேரண்ட்டும் சேர்ந்து பேசணும். நீங்க தேவைப்பட்டா 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு குழந்தையுடைய ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர முடியுமே தவிர
ஸ்கூல் அப்படின்றது ஒன்லி அகடமிக் பர்பஸ்க்காக இல்லை, நான் ஸ்கூல்ல அனுப்பிட்டேன் அதனால அகடமிக்ஸும் டிசிப்ளினும் ஸ்கூலு தான் வந்து எடுத்துக்கணும் முழு இது அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கைட்லைன் 2026ன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இன்னும் தெரியும். அதில் சிபிஎஸ்சி ரொம்ப டெலிபரேட்டாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் வெறும் ஸ்கூலை மட்டுமே டிபெண்ட் பண்ணி உங்களோட டிசிப்ளின் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. பேரண்ட்டும் ஸ்கூலும் 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து அந்த கைட்லைன்ஸ் பற்றி அந்த வீடியோ இப்போ நம்ம அதை பற்றி பேசினோம்னா வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும். நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து சிங்கப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கேஜெட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களால என்ன அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்கே அது புரியாமல் அவசரமாக பேசுகிறாங்க. அவசரமாக காரியங்கள் செய்யும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டிசிப்ளினுக்கு சேலஞ்ச் ஆகுது. அதனால தான் கவர்மெண்ட்ஸே வந்து இப்போ பழைய டெக்னிக்ஸை கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ இது எப்போனாலும் இந்தியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். இது கவர்மெண்ட் கொண்டு வரதோ இல்லையோ, நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு பேரண்ட் வந்து நம்ம எப்பயுமே கீப் ஆன் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.